ஹாய், ஆர்சிஎம் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை கிராமத்தில் வசிக்கிறோம். நாங்கள் ஒரு சிறிய விவசாயி. நாங்கள் விவசாயம் பார்க்குறவங்க சிறுமலையில். டெய்லி சிறுமலைக்கும் திண்டுக்கலுக்கும் ட்ராவல் பண்ணுறோம். அப்படி இருக்கப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 500 லெவல் இருந்துச்சு. அதில் நான் இதுவரை மெடிசனே எடுத்துக்கிறாமல் சின்ன சின்ன நாட்டு வைத்தியத்திலே நான் சரி பண்ணிட்டுருந்தேன். இந்த ஒரு ப்ராடக்ட் ஆர்சிஎம் ப்ராடக்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, காலைல வெறும் வயிற்றில் இந்த ஆர்சிஎம்மில் கிளைசினுங்கிற டேப்லெட் வாக்கிங் போகும்போது ஒரு டேப்லெட் போட்டு சுவைச்சி சாப்பிட்டுக்குருவேன். இதை சுவைச்சி சாப்பிட்டதுக்கப்புறமா டீ குடிக்கிற டயத்துக்கு டீ குடிக்காமல் இந்த பவுடர் சுகர் பவுட்ரு இதை என்னென்னா 1 ஸ்பூன் போட்டு பாலில் கலந்து ஆற்றி குடிச்சிக்குவேன். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 30 ml தண்ணி ஒரு அரை மணி நேரம் சென்று இந்த டம்ளரில் 300 ml தண்ணியில் 30 ml இதை ஓப்பன் பண்ணி இதில் 30 ml இருக்குது, மூடி இருக்குது மேலே. அந்த மூடியில் 30 ml ஊற்றி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுக்குவேன். இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் மலைக்கு இங்கேருந்து 5:20 6 மணிக்கு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்கு மலைக்கு போயிடுவோம். மலையில் போய் சாப்பாட்டுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த காமவரிசினல் டேப்லெட் சாப்பாட்டுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 கேப்சல் எடுத்துக்கிடுவோம். எங்கள் வீட்டுக்காரன் எடுத்துக்கிறாரு, நானும் எடுத்துக்கிறேன். 2 கேப்சல் எடுத்துக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தேவைன்னா 2 இட்லி ஏதாவது நாங்கள் சாப்பிட்டுக்குவோம், தோசை ஏதாவது சாப்பிட்டுக்குவோம். அதுக்கப்புறம் மதியமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உமன் டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த உமன் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். இந்த உமன் டேப்லெட்னால எனக்கு ரத்த சர்க்குலேஷன் நல்லாயிருக்கு, ஹீமோகுளோபின் அதிகரிச்சிருக்கு, எனக்கு ஸ்ட்ரென்த்து கூடியிருக்கு. எனக்கு இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இந்த உமன் டேப்லெட்னால சளி பிரச்சனை கூட நம்மளுக்கு வராது. அவ்வளோ விலைக்கு இது பெஸ்ட்டான மாத்திரை. எங்கள் வீட்டுக்காரர் மென்று எடுத்துக்கிறாரு. அவர் எடுத்துக்கிறதுனால அவருக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் காட்டில் வேலை பார்த்துட்டு மதியம் எனக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2-3 தடவை பாம்பு பாம்பு கடிச்சிருச்சு. அதனால கண் பார்வை கொஞ்சம் மங்கலாகிடுச்சு. கண் பார்வை மங்கலானதுனால இந்த வீம் மாத்திரை போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த வீம் மாத்திரை நாங்கள் மதியம் 1 போட்டுக்கிறேன். மதியம் 1 போட்டுக்கிறதுனால கண்ணும் எனக்கு ரொம்ப க்ளியராக தெரியுது. இந்த மாத்திரை போட்டால் நம்ம மறுபடியும் ஆஸ்பத்திரி போகலாம், மாத்திரை போடல, மெடிசன் போடல, எதுவுமே சேர்க்கல. அதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு சிறுமலை போய் ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுனால சளி பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அதனால் இந்த எஸ்பை டேப்லெட்டு 1 மதிய நேரம் போடுவோம். இது போட்டேன் அப்படின்னா இந்த கைகால் வலி வேலை பார்க்குறதுனால அந்த அசரிக்கையாக எதுவுமே கிடையாது. இதில் 5 வகையான பஞ்சு துளசி அப்படிங்கிறது கலந்துருக்கு, லிக்விடாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால நல்லா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. சளி இருந்தது எல்லாமே எனக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் நைட்டில் வீட்டுக்கு வந்த பின்னாடி நைட்டு இந்த லேகில் எங்கள் வீட்டுக்காரரும் நானும் ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்குவோம். இது சாப்பிட்றதுனாலையும் இதில் 12 வகையான மூலிகை பொருள்லாம் கலந்துருக்காங்க. தேன், பசும்பால், நெய், குங்குமப்பூ இந்த மாதிரி ஐட்டங்களே கலந்துருக்காங்க. இதனாலேயே நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி உள்ள பிரச்சனை கூட சரியாகுது. அப்படிங்கிறப்ப எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. எனக்கு லிவர் வீக்கமாக இருந்துச்சு, தலை நம்ம நீர் பொறுத்து சிறுமூளைக்கு போகிற நரம்பு சுருந்துருந்துச்சு. இதனால் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. அதிக டென்ஷன், அதிக ப்ரெஷர் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போ இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்டு இவ்வளோ ப்ராடக்ட்டு நான் எடுத்துக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே, அதிக டென்ஷன் கிடையாது, வீட்டில் அதிக கோபம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சுகரு, ப்ரெஷரு இந்த மாதிரி எந்த இதுக்கும் மாத்திரையும் போட்டது கிடையாது. இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்ததுனால ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதனால் மக்களுக்கு ரொம்ப விளைவாகவும் நான் அவங்களுக்கு நான் நல்லா இருந்தால் மட்டும் அப்படின்னு நினைக்கல. நான் இதில் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்து நிறைய மக்களை எனக்கு கீழே கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் முடிஞ்ச அளவு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.